அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இன்று இரவு தூங்கும் முன்பு இதை உள்ளங்கையில் எழுதிவிட்டு தூங்கச் செல்லுங்கள். நீங்க நடக்காதன்னு விட்ட விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப வேகமா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பல பேரோட வாழ்க்கையில அற்புதம் நிகழ்த்திய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பத்தி பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல நம்ம கிராப்போய் நம்பரை பத்தி பார்க்க போறோம். கிராப்போய் நம்பரை பத்தி நம்ம பல வீடியோல சொல்றதுனால இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். கிராப்போய் நம்பர் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை நம்பரா உங்களுக்கு அமையுது. மற்றும் இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பயன்படும். இன்னைக்கு வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய கிராப்போய் நம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் பணவரவுக்கும் தொடர்ச்சியான பணவரவுக்கும் பயன்படும். இந்த நம்பரை நீங்க எழுதுனா மட்டும் போதுமானது. ஒரு நம்பரை எழுதுறதுனால நமக்கு எப்படி பணம் கிடைக்கும், எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பர் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனோட தொடர்பு கொண்டதா இருக்கும். அதாவது ஈர்ப்பு விதியோட தொடர்பு கொண்டது. ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தை இது உண்மை, இது நடக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை விட இன்னும் ஒரு வருஷத்துல என்னோட நிலைமை பல மடங்கு முன்னேறி இருக்கும். நான் ஆசைப்பட கம்பெனில கண்டிப்பா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். என்னோட சேலரி ஹைக் ஆயிருக்கும். நான் நிச்சயமா என் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களோட வாழ்க்கையா மாறும். அதாவது நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ, உங்களை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையா இருக்கும். உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். நீங்க உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறவேன், நான் ஜெயிக்க பிறந்தவன்னு உங்களை பாக்குறீங்களா? இல்லை, நான் எதுக்குமே உதவாதவன், நான் எல்லாத்துலேயுமே தோல்வி சந்திச்சுட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுன்னு உங்களை பார்க்குறீங்களான்னு பாருங்கள். நீங்கள் உங்களை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இப்போ நடந்துட்டு இருக்குமே. நீங்கள் உங்களை ஒரு வெற்றியாளன், என்னால் எல்லாமே முடியும், ஜெயிக்க பிறந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலுமே கீழே விழுந்தாலும் இல்லை நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும் அப்படின்னு எந்திரிச்சு தொடர்ந்து போராடுவீங்க. அதே போல் வெற்றியும் பெறுவீங்க. எல்லா விஷயத்துக்குமே என்னால் முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க சின்ன ஒரு தோல்விக்கு கீழே விழுந்துட்டு அதுலேருந்து எந்திரிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குறது நம்ம மனத்தை தான். அப்படிப்பட்ட மனசுக்கு நம்ம சில கட்டளைகள் கொடுக்கறது மூலமா நம்ம மனசை ஸ்ட்ராங்கா மாத்துறது மூலம் நம்ம ஆசைப்பட்டதை அடைய முடியும். இன்னும் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வச்சிருக்கக்கூடிய வண்டியிலேருந்து கார்லேருந்து எதுவா இருந்தாலுமே அந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்ட விஷயமா இருக்கும், அல்லது வேண்டாம் அப்படின்னு நீங்க வெறுத்த விஷயங்கள் தான் உங்ககிட்ட இருக்குமே. இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கான முக்கியமான காரணம் நம்ம மட்டும்தான். எனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் நான் தான் காரணக்கத்தா, எனக்கு நடக்கக்கூடிய எல்லா கெட்டதுக்கும் நான் தான் காரணக்கத்தா. நம்ம சொல்லலாம், இல்லைங்க இது என் கருமா, என் தலைவிதி, எல்லாமே தலைவிதிப்படி தான் நடக்குது அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி உருவாக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை சரியான வகையை நம்ம உண்டு பண்ண முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையை மாற்றவும் முடியும். நம்மளால முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அதாவது நம்ம தான் கடவுளோட குழந்தைகளே. நம்ம கடவுளோட குழந்தைகள் அப்படின்னும் போது கடவுளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நமக்கும் இருக்கும். அதனாலதான் நம்ம சித்தர்கள் ஒவ்வொருத்தருமே கடவுள் நிலையை அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தங்களோட சக்தியை சரியான வகையில பயன்படுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் நம்மளோட சக்தியை சரியான வகையில பயன்படுத்த முடியும். அது என்ன நமக்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனம் தான் அந்த சக்திக்கான காரணம். நீங்க ஒரு விஷயத்தை பிரசன்ட்ல இப்ப என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்க ஆழ் மனதில் பதியும். ஒரு விஷயம் உங்க ஆழ் மனதில் பதிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு தடைகளா இருக்கும், அது உங்களோட வெளிமனம் தான். சயின்ஸ் படி நமக்கு பாத்தீங்கன்னா 3 மனங்கள் இருக்கு. வெளிமனம், நடுமனம், ஆழ்மனம். இதுல நடுமனத்துக்கு பெருசா வேலையே கிடையாது. அப்ப வெளிமனமும் ஆழ்மனம் தான் முக்கியமான காரணமா இருக்கு. வெளிமனம் ஒரு விஷயத்தை இது உண்மை, இது பொய் அப்படின்னு பிரிச்சு பார்க்கும். ஒண்ணு இல்ல, இந்த வீடியோ பாக்குறீங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க எத்தனை பேர் இது உண்மை நம்புவீங்க? கண்டிப்பா இது பொய், இது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா எதுவா இருந்தாலுமே கேள்வி கேட்கக்கூடியதான் நம்மளோட வெளிமனம். அப்படி கேள்வி கேட்கக்கூடிய வெளிமனம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஃபில்டர் பண்ணி நம்மளோட ஆழ்மனதுக்கு செல்ல விடாது. ஆனா நம்ம இல்ல, இது உண்மைதான், இது நடக்கும், இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க திரும்ப 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 ஒரு விஷயத்த சொன்னாவோ, செஞ்சாவோ, பார்த்தாவோ, கேட்டாலும் அந்த விஷயம் அதை தாண்டி நம்மளோட ஆழ்மனதுக்கு போகும். அப்படி ஆழ்மனதுக்கு போறது கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்? சித்தர்கள் இதை சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அண்டங்கிறது இந்த பிரபஞ்சம், பிண்டங்கிறது நம்மளோட உடம்பு. இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புலையும் இருக்கு. அப்ப நம்மளோட ஆழ்மனதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளால இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்த முடியும். இதைத்தான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்லியிருக்காரு. நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவா நீ மாறுவ, உன்னை நீ எப்படி பார்க்குறியோ அதுவாகவே நீ மாறுவ அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்களோட ஆழ்மனதில் உங்களை எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எது நடக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும்.
உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுது, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணும்போது உங்களுக்கு வித்தின் 5 ஹவர்ஸ்குள்ளரே மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக பல பேரோட வாழ்க்கையில் இது மாற்றம் கொடுத்துருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஒரு பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க. பச்சை கலர் பேனா எடுத்து முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. முதல்ல இனிஷியலாக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுங்க. அது கிடைச்ச பிறகு அடுத்த விஷயம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக ஆரம்பிங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு தான் பார்க்குறீங்களா, நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்னு மனசில் நிறுத்திட்டு என்ன நினைக்கணும், என்கிட்ட அந்த 1000 ரூபாய் இருக்குது, இந்த 1000 ரூபாய் வச்சு நாளைக்கு நான் இந்த செலவு பண்ண போகிறேன், இந்த 1000 ரூபாய்க்கு நான் இது பண்ண போகிறேன், இந்த கிஃப்ட்டும் வாங்கி என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன், என் பையன் ரொம்ப நாளாக இது கேட்டுட்டு இருக்கான், அவனுக்கு இதை வாங்கி கொடுக்க போகிறேன், என் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு பண்ண போகிறேன், இல்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த 1000 ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதைய உங்கள் மனக்கண்ணில் காட்சிப்படுத்துங்க. ஒரே ஒரு விஷயம், அதை காட்சிப்படுத்துங்க. அதுவும் இல்லையா, 1000 ரூபாய் கையில் தொட்டு பார்க்குறீங்க, அதை ஃபீல் பண்ணுறீங்க, அதை நீங்கள் அப்படியே ஒரு படம் மாதிரி உங்கள் மனக்கண்ணில் நினைங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கற்பனை மாதிரி தெரியக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாத அளவுக்கு இருக்கணும். நான் சொல்லியிருக்கலையா முன்னாடியே, வெளி மனம் தடுத்து நிறுத்துன்னு. நீங்கள் நினைக்கிறது பொய்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது ஆழ்மனதுக்கே போகாது. ஸோ நீங்கள் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா உண்மை அப்படின்னு உங்கள் ஆழ்மனம் உணர்ற அளவுக்கு நீங்கள் அதை நினைக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும், பா நான் நினச்சது உண்மையாக போய் எனக்கு அப்படியே 1000 ரூபாய் என் கையில் இருந்த ஃபீல் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வாங்க. ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலை கொண்டு வந்தால் தான் உங்களால் முடியும். முயற்சி பண்ணுங்க, பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக முடியும். அந்த பயிற்சி உங்களுக்கு சரியாக வந்துருச்சு, நான் விஷுவல் பண்ணங்க, எனக்கு பக்காவாக உணர்வு வந்துச்சுங்க, நான் அந்த கையில் காசு வச்சு நான் இந்த மாதிரி செலவு பண்ணுற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நான் என் கை காசால் ஒரு சாரீ எடுத்து வந்தேன், எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டாங்க, என்னால் அந்த உணர்வை பார்க்க முடிஞ்சுது. முதல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், என் குழந்தை ஆசைப்பட்டு கேட்ட பொருளை நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இத்தனை நாள் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேங்க, நானாக ஒரு ரூபா கூட என் குழந்தைங்களுக்கு என் கை காசு ஒன்றும் பண்ணல, முதல் முறையாக என் கை காசு போட்டு என் குழந்தைக்கு ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை நினச்சி பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்படின்னு அந்த ஃபீலை கொண்டு வாங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா வந்த பிறகு கையில் என்ன பண்ணால் இன்ஃபினிட்டி சிம்பிள் வரையணும். இன்ஃபினிட்டி சிம்பிளுங்கிறது 8 தலையில் திருப்பி போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிம்பிளுங்க இது. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவே கொடுக்குறேன். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்த்தீங்கன்னா கையில், அதாவது இடது உள்ளங்கையில் வரைங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் கிரீன் கலர் பெண்ணால் எழுதணும். அப்போ தான் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி வாய்ந்த மாதிரி இருக்கும். இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படியே வரைஞ்சி திரும்ப 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 அது மேலேயே வரைஞ்சிட்டே இருங்க. அதாவது 8 தலையில் போகிற மாதிரி, வேறு ஒன்றுமே கிடையாது. அதை அப்படியே கையில் வரைஞ்சிட்டே இருங்க. இதை அப்படியே வரைய நீங்கள் அந்த பணத்தை வச்சு நீங்கள் பண்ண விஷயத்தை திரும்ப 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 உணர்வோடு பண்ணணும். உணர்வுங்கிறது என்ன, அப்படியே சந்தோஷமான ஃபீல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச பணத்தை நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்துறீங்க. அதை எவ்வளோ சந்தோஷமாக பண்ணுவீங்க. அந்த சந்தோஷத்தோட திரும்ப 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 அதை எழுதிட்டு அதன் பிறகு அந்த சிம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிராபோய் நம்பர் எழுதணும். கிராபோய் நம்பர் பார்த்தீங்கன்னா 5207417778. இதுதான் அந்த கிராபோய் நம்பர். இந்த நம்பரை அப்படியே எழுதிட்டு அந்த நம்பரை எழுதும்போது உணர்வுபூர்வமாக எழுதிட்டு அது எழுதி முடிக்கும் போதே உங்கள் மனதில் அந்த சந்தோஷம், எனக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிருச்சுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுங்க. மொபைல் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, அன்வான்டாக யார் கூட பேசாதீங்க, படுத்துருங்க. இதை நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கனவுல நீங்கள் என்ன பண்ணீங்களோ இது சம்பந்தமான ஒரு கனவு உங்களுக்கு வரும். அந்த கனவுமே இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ட்ரீம் வரும். ஏன்னா உங்க ஆழ்மனதுல ஒரு விஷயம் எதை பத்தி நம்ம ரொம்ப அதிகமா யோசிக்கிறோமோ, எதை பத்தி எண்ணங்கள் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கோ அது நமக்கு கனவுகளா வெளிப்படும். இதை நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட கனவுகளா இது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். காலையில் எழுந்து அதுலேருந்து ஒரு 5 மணி நேரம் டைம் கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு நீங்கள் பண்ணதை ஆல்ரெடி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். 5 ஹவர்ஸ்க்குள்ளார, சில பேர் காலையில் எந்திரிக்கும் போதே வேலை செய்யும். 5 ஹவர்ஸ்க்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கான வழிகள் கிடைக்கும். அந்த 1000 ரூபாய் கூரை பிச்சுக்கிட்டுலாம் கிடைக்காதுங்க. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க, நான் வேலை போகிறதில்ல, வேலையே செய்கிறதில்ல, எனக்கு எப்படிங்க கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குதா, ஒரு இடம் எங்கேயாவது பல்காக சாரீஸ் எல்லாம் இருக்கலாம், அந்த சாரீ வாங்கி நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கி கொஞ்சம் காசு வச்சு நீங்கள் மார்ஜின் வச்சு விற்க ஆரம்பிக்கலாம். வீக்லி சேல்ஸு இல்லை இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு புதுசாக தோண ஆரம்பிக்கும். அப்படி தோணக்கூடியதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த முறை பல பேரோட வாழ்க்கையை மாற்றியிருக்கு. மிக மிக பெரிய செலிபிரிட்டிஸ் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றியிருக்கு. காலையில் எழுந்த உடனே, கண்ணை முழிச்ச உடனேவோ திரும்பி பண்ணும். எந்திரிக்கூடிய நேரம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்க, திரும்ப சொல்கிறேன். அந்த கோல்டன் டைமான 3:20 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த டைமில் எந்திரிச்சு
நீங்கள் திரும்பியும் இதை பண்ணிங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஒரு சக்ஸஸ் ஆன பிறகு அடுத்ததுன்னு கொஞ்சமாக லைஃப்பை முன்னேற்றிட்டே போங்க. நான் சொன்ன இல்லைங்களா, அந்த மேஜிக்கல் வேர்ல்டு நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மேஜிக்கல் வேர்ல்டில் நம்மளும் வாழ ஆரம்பிக்க முடியும். சொன்ன விஷயத்த கரெக்டாக பண்ணுங்க, உணர்வு பூர்வமாக பண்ணுங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து பண்ணுங்க. எக்காரணத்து கொண்டும் போதை வஸ்துக்கள் எடுக்காதீங்க. உங்கள் மூளையை உங்களை டிப்ரெஷன் ஆக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. வெற்றி 100% கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.